பாக்கியங்கள் கிடைக்கும். மிக முக்கியமாக சொந்த ஊருக்கு போயிட்டு வர முடியும். குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். இஷ்ட தெய்வ தரிசனம். ரொம்ப நாளாக மலைகுடிய நின்ற பெருமான் என்று சொல்லப்படக்கூடிய வேங்கடவனை திருமலையை சென்று தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஆவல்ல யாராவது கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா, இப்படி இருக்காதா, கொஞ்சம் காசு பணம் கிடைக்காதா, டக்குன்னு கிளம்பி போய் திருப்பதியில் போய் தரிசனத்தை பண்ணிட்டு வந்துட மாட்டோமா என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய, சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய, சொந்த ஊர் சென்று குலதெய்வத்தை தரிசிக்க வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலும் சாதகமற்ற தன்மைகள் பெருசாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உள்ளது தாங்க ஜோசியத்தில் சொல்ல முடியும். சிலருக்கு பெரிய நன்மைகள் இருக்கும், சிலருக்கு நடுத்தர நன்மைகள் இருக்கும். பொதுவாக தொல்லைகள் இல்லாத அளவிற்கு தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்டம், அப்படி போச்சு இப்படி போச்சு, நஷ்டமாகி போச்சு அப்படி போச்சு என்கின்ற மாதிரியான நிலைகள் எதுவுமே கிடையாது. 4ஆம் இடத்துல இப்போது அங்கே வலுவான நிலைமையில் ராகு இருக்கிறதுனால வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு எந்த கஷ்டங்களும் இருக்காதுங்க.